இங்க தமிழ்ச்செல்விய சாவித்திரி அதிகமா வேலை வாங்குறது எங்க பாட்டிக்கு பிடிக்கல. ஏன்னா, எங்க தமிழ்ச்செல்வியோட வயித்துல குழந்தை இருக்கு. என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாரிசு. அவள கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி, அவ வயித்துல வளர்ற குழந்தைய நம்ம எதுக்காக கொடுமைப்படுத்தணும்? சேதுவோட குழந்தை நல்லபடியா பிறந்து இந்த உலகத்துக்கு வரணும். அப்படி இருக்கையில, தமிழ்ச்செல்விய கஷ்டப்படுத்தணும்னு நெனச்சு, அவ வயித்துல வளர்ற குழந்தைய கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அறிவே இல்லாம இந்த மாதிரியான விஷயத்த என்னைய கேட்காம நீ ஒரு நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, எங்க சாவித்திரியும் திட்டுறாங்க. இது சாவித்திரிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஏன்னா, இங்க இவளையே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல இவ மூலமா வர வாரிசு வேற இந்த வீட்டுக்குள்ள வரணுமா அப்படின்ற ஒரு கோவத்துல தான் எங்க சாவித்திரி இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க பாட்டியும் சொல்றாங்க, இங்க பாரு உன் மேல இருக்கிற அக்கறையால எல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா அதே நேரம் நீ பண்ண தப்ப இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் ஏத்துக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டு போக எங்க தமிழ்ச்செல்வி ரொம்பவே அந்த இடத்துல இருந்து வெளியேறி கார் செட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இங்க ஏற்கனவே தமிழ்ச்செல்வி ரொம்பவே கஷ்டத்துல இருந்துட்டு இருக்க. இங்க ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரன்னு மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நீ இங்க அம்மா வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படியே இருந்துருவியா? வேலை பார்க்காம எத்தனை நாள் இருக்க முடியும்? அங்க வந்து யாரு கிச்சன்ல எல்லாம் வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி எங்க தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி தான் போறாங்க. போறவங்க அங்க கிச்சன்ல வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜாங்கம் வந்து உட்காராரு. ராஜாங்கம் சாப்பிடும்போது அவருக்கு இருமல் ஆரம்பிக்கும் போது உடனே தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதனால ராஜாங்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. இவ கையாலெல்லாம் நான் தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகு. சேதுவும் பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து போறாரு. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? உன்னால என்ன முடியுமோ அந்த வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்காத. நீ செய்கிற இந்த விஷயத்தினால யாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிட முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி, சாவித்திரி ரெண்டு பேருமே திட்ட அப்பத்தாவும் திட்டுறாங்க. இங்கே பாரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ எல்லாத்தையுமே ஒரு உரிமையோடு எடுத்து செய்யலாம் மட்டும் நினைக்காத. இந்த வீட்டில் நீ யார் எப்படி இருக்கணுன்றதை ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அது போல மட்டும் நடந்துக்கோ. அதை மீறி அந்த எல்லையை தாண்டி வர ஆரம்பிக்காத அப்படின்ற மாதிரி அப்பத்தான் சொல்லிட்டு போக, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதை முதல்ல அப்படி எடுத்து நடந்துக்கோன்னு எங்க சாவித்திரி திட்டிட்டு போறாங்க. இங்க தமிழ் அழுதுட்டே நிக்க இதை பார்த்த மலரால தாங்கிக்கவே முடியல. மலரே போய் பேசணும்னு நினைச்சாலும் எங்க ஈஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க. அதனால வேற வழி இல்லாம எங்க மலரும் அந்த இடத்துல இருந்து விலகி போக எங்க தமிழ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அங்க பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க வெளியில போற ராஜாங்கம் உடனே உள்ள வர, என்னப்பா ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போன, உடனே திரும்பி வரேன்னு அப்பத்தா கேட்க, இல்லம்மா வீட்டுக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாரும் வராங்களா, அதனாலதான் வீட்லயே இருக்க சொன்னாங்கன்னு சொல்ல, அப்படியாப்பா சரி யார்ப்பா வரான்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, அவங்களுக்கு தேவையான சமையல் எல்லாம் செய்யணும். இங்க யார் சமைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இங்க தமிழ் தான் சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல, அவெல்லாம் ஒன்றும் சமைக்க வேண்டாம், இங்க வேற யாராவது சமைக்க சொல்லுங்க, இல்லைன்னா மலரே சமைக்கட்டும்னு செய்து சொல்லும்போது, இதுக்கு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல வேலைக்காரின்னு ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கான், அவளே சமைக்கட்டும், அதான் அந்த தமிழ் தானே இப்போ வீட்டுல வந்த புது வேலைக்காரி, அவளே சமைக்கட்டும்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க சேது அப்படியே தமிழை முறைச்சு பார்க்க, இங்க தமிழ் வந்துட்டு நானே சமைக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சமையல் எல்லாம் செம்மையா இருக்கணும், அவங்க வரவங்க எதுவும் வேண்டாம் வெறுப்போடு சாப்பிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இங்க நீ சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், அதுக்காக தான் சொல்றேன் நீங்க ஈஸ்வரி திட்ட. அதுக்கு எங்க பாட்டியும் சொல்றாங்க, அப்புறம் ஏண்டி இவ்வளவு சமைக்க சொல்றீங்க, பேசாம மலரே சமைக்கட்டுமே அப்படின்னு எங்க அப்பதான் சொல்ல, மலரே இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு வேலைக்காரியா இப்ப இருக்கிறதும் தமிழ்ச்செல்வி தானே, அப்போ தமிழ்ச்செல்வி தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தான் எல்லாரும் வேலை வாங்குறாங்க. வேக்க விறுவிறுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா சமையலையும் முடிச்சு அங்க டைனிங் ஹாலில் கொண்டாந்து வச்ச கையோட இங்க எல்லாருமே வீட்டுக்கு வர எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க. இங்க ராஜாங்கம் எல்லாரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சா எல்லாமே புது புது சமையலா இருக்கு. ஏற்கனவே இது மாதிரி வீட்டுல சாப்பிடாத சமையல் எல்லாம் இங்க திணிசு திணிசா சமைச்சு வச்சிருக்க தமிழ்ச்செல்வி இதை பார்த்து ராஜாங்கமே ஆச்சரியப்படுறாங்க. ஆமா இன்னைக்கு யார் சமையல் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் கேட்க, யாருன்னு உனக்கு தெரியாதப்பான்னு சொல்லும்போது ராஜாங்கம் புரிஞ்சுக்கிறாரு. சரி இது எல்லாமே புதுசா இருக்கே, இதெல்லாம் யாருமே வீட்டுல சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, வந்திருக்கவங்க எல்லாருமே இங்க தமிழ்ச்செல்வியோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கு, இந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் நாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்ருக்கோம், ஆனா இதெல்லாம் வீட்லயே கூட சமைச்சிருக்காங்களே, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க அதுக்கு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, வேற யாரும் இல்ல, எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அவங்க வெளியில கூப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கவங்க சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி உள்ள இருந்து வெளியில வர, இதை பார்த்தவங்க ரொம்ப ஆச்சரியத்தோட தமிழை அப்படியே கிளம்பி நின்று பாக்குறாங்க. என்னம்மா தமிழ்ச்செல்வி, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டு மருமகளா இருந்த, இப்போ என்னடானா கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச புடவை இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவை இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இங்க எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வந்திருக்கவங்க இங்க தமிழுக்கு ஏற்கனவே பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல படிச்சும்போது ஸ்பெஷல் கெஸ்டா வந்த கலெக்டர்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. தமிழ்ச்செல்வி எல்லா பாடத்துலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸா அவங்க தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருந்திருக்கு. வந்திருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட தமிழ்ச்செல்வியை பார்க்க, இங்கே ராஜாங்கத்துக்கு கொடுக்குற மரியாதை விட தமிழ்ச்செல்வியோட படிப்புக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நான் கொடுத்து எழுந்து நிற்கிறத பார்த்தவங்க
சொல்லவும் ராஜாங்கத்துக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இங்க ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரன்னு எல்லாரும் அப்படியே ஆச்சரியத்தோட இங்க தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் ஸ்கூல்ல நிறைய வேஷம் போட்டிருக்கேன்ல, அதே போல தான் இங்கே வேலைக்காரியான ஒரு வேஷம் தான் அது. மற்றபடி நான் இந்த வீட்டு மருமகள் தான். இந்த வீட்டு சின்ன மருமகளாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஷம். இந்த வேஷம் போட்டால் எப்படி இருக்குன்றத நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். ஏன்னா இது மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஒரு வேலைக்காரியாக வீட்டில் போய் வேலை பார்க்குறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குன்றத நானும் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துலேருந்து அவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை போட்டு நானும் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்ல, உண்மையிலே நீ கிரேட்மா. ஏன்னா ஸ்கூலுக்கு வரும்பொழுது நீ ஒவ்வொரு வேஷத்துலையும் கலக்குவேன். ஆனால் கடைசியில் சொந்த வீட்டில் நீ இப்படி ஒரு வேஷத்தை போட்டிருக்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழ்ச்செல்வி நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வரக்கூடிய பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட வேஷத்தை போடணும்னு சொல்லியிருக்கீங்க. யாருமே தன்னுடைய மருமகளை இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இதை தமிழ் ஆசைப்பட்டதுனால செஞ்சுருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு வந்திருக்கவங்க எல்லாருமே சொல்ல, இதை கேட்ட ராஜாங்கம் என்னமே எதுவுமே பேச முடியாமல் அப்படியே வாயடைச்சு நின்றுட்டு இருக்காங்க. எப்பமா தமிழ் இப்படியெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்ல, வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதுவும் கல்யாணத்துக்கு பிறகு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்கிறத கேட்டு, உண்மையிலே நீ சூப்பர்மா. சரி, உன்னோட படிப்பு நீ தொடர்ந்தியா? இப்போ எக்ஸாம்லாம் எழுதியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வேறு வரப்போகுது. நாங்களும் அதுக்கு ஆவலாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட தமிழ்ச்செல்வி அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க எக்ஸாம் எழுதுனது வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதை இவங்க பொத்தம்பொதுவாக சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியத்தோட தமிழை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன்னு எனக்கு தோணுதுமா. நீ மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனா நீ நினச்ச மாதிரியான டாக்டர் சீட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமரா அதிர்ச்சியில் அப்படியே போய் நிற்கிறாங்க. என்னது, டாக்டருக்கா? இவ டாக்டருக்கு படிக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தில் பார்க்க, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, எக்ஸாம் ரிசல்ட் வந்ததும் நானே உன்னை நேரில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நானே செய்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. நீங்கள் எம்எல்ஏவில் சீட் வாங்கி அதில் ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்கள். மற்றபடி தமிழோட இந்த டாக்டர் சீட்டுக்கான எல்லா ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். எங்கள் தமிழுக்கு டாக்டர் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் அதிர்ச்சியில் எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்க, உண்மையிலேயே நீ நல்ல கொடுத்து வச்ச பொண்ணு தான். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நீ ஒரு நல்ல மருமகளாகவும் சின்ன மருமகளாகவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதே போல் நல்ல ஸ்டூடெண்ட்டாகவும் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்க. இப்போது ஒரு நல்ல டாக்டராகவும் நீ இதை ஊருக்கே ஒரு நல்ல மருத்துவராகவும் இருக்க போகிற. உன் குடும்பம் உன்னால் கொடுத்து வச்ச குடும்பம் தான். நீங்களும் தாயா, தமிழ் மாதிரியான ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எங்கள் தமிழை ஏக போகமாக புகழ்ந்து தள்ளுறாங்க. இது ஈஸ்வரிக்கோ சாவித்திரிக்கோ ஏன் எங்கள் தாமரைக்கோ கூட பிடிக்கல. எல்லாரும் வயிறு எரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாமே வயிறு நிறைவா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கிருந்து தமிழ்ச்செல்வியை நல்லா பாராட்டிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது எங்கள் எம்எல்ஏ இங்கே ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக எம்எல்ஏவில் ஜெயிக்க தான் போகிறீங்க. தமிழ்ச்செல்வி, இப்படிப்பட்ட பொண்ணு உங்கள் வீட்டு மருமகளை ஆக்கியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு பிறகும் மருமகளோட ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்க. அந்த வகையில் நீங்கள் ஊருக்கும் நல்லது செய்வீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. உங்களுக்காக நாங்களும் வேணாம் ஓட்டு கேட்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, இதை கேட்ட ராஜாங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே வந்தவங்க முன்னாடி நான் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன், உண்மையிலேயே இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் வச்சுருக்காங்கன்ற ஒரு உண்மையை சொல்லாமல் ஸ்கூலில் வேஷம் போட்ட மாதிரி தான் இதுவும் ஒரு வேஷம்னு சொல்லி இங்கே எல்லாருடைய மானத்தையும் காப்பாற்றிருக்கா தமிழ்ச்செல்வி அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசளவில் சந்தோஷப்படுற ராஜாங்கம் அப்படியே உள்ளே போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. என்ன மாமா யோசிக்கிறத பார்த்தா தமிழ்ச்செல்வியை வெளியில் தங்க விடாமல் உள்ளேயே கூட்டிகிட்டு வந்துவார் போலையேன்னு யோசிக்கிறப்போ அங்கே உடனே தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. இங்கே வாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது செய்தவுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை மாமா அப்படின்னு இங்கே சொல்ல வரும்போது, என்ன இருந்தாலும் நீ ஒரு பக்கம் எனக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்க, அதே நேரம் இன்னொரு பக்கம் நீ செஞ்ச தப்பையும் என்னால் மன்னிக்க முடியலை. இப்படி ரெண்டு மனசா நான் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணுறது, என்ன தீர்வு கிடைக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்தவங்க முன்னாடி நீ என்னை விட்டு கொடுக்காம பேசுனது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீட்டு மருமகளா நீ இன்னைக்கு தான் நடந்திருக்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்காக வேணும்னா நீ இனிமே அங்கே கான்செர்ட்ல இருந்து கஷ்டப்பட வேண்டாம். பேசாமல் நீ இதே வீட்டில் இரு. ஆனால் என் மனசும் ஆறணும்.
மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ராஜாங்க சொல்லிட்டு கிளம்ப. என்ன மாமா நீங்கன்னு ஈஸ்வரி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, நான் தான் முடிவு எடுத்துட்டேன்ல, இந்த முடிவுக்கு யாரும் வந்துட்டு குறுக்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க சேதுவுமே எதுவுமே பேசாம தமிழை முறைச்சிட்டே இருக்க. தமிழ் ரொம்ப மனசளவுல சந்தோஷத்தோட இங்க நின்றுட்டு இருக்காங்க. இங்க சேது தமிழை கிராஸ் பண்ணி போகும்போது தான் அங்க அவங்க கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுல ஒட்டு வச்ச துணியெல்லாம் வச்சு தச்சதை அதெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் அவங்க திரும்பி பார்த்துட்டு போறாங்க. போறவங்க மனசு முழுக்க அங்க தமிழ் இப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறாளேன்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த கஷ்டத்தை தமிழ் முன்னாடி வெளிக்காட்டிக்காம உள்ள போய் ரூம்ல உட்காந்து ரொம்ப அழுகுறாங்க. ஏன் தமிழ், நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணாம இருந்தனா உன்னை நான் இந்த நிலைமையில பார்த்துருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்காதுல்ல. நீ பண்ண ஒரு விஷயத்தால இப்ப பாரு நீ என்ன நிலைமையில இருக்க, நான் என்ன நிலைமையில இருக்கன்றத பாருன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகுறாங்க. ரூம்குள்ள யாருக்குமே தெரியாம எங்க வெளியில நிக்கிற தமிழ், மாமா மனசுல ஒரு சின்ன இடத்த பிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவருடைய மனசுல நம்ம இடத்த பிடிச்சிட்டோம்னா முழுக்க முழுக்க இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பவும் சின்ன மருமகளா ஆயிடுவோம். சின்ன மருமகளா ஆகிறோமோ இல்லையோ, என் புருஷனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் அவருடைய அன்புக்கு தகுந்த மனைவியாகவும் இனிமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைச்சு எங்க தமிழ் இறந்துகிட்டு இருக்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கியான்னு எங்க தாமரை வந்து பேசுறாங்க. என்ன என்ன டாக்டர் ஆக போறியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, அப்படி ஒன்று நாங்களாம் நடக்க விட்டுருவோமான்னு சொல்லி பேசும்போது அதுக்கு எங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, படிப்புன்றது அது அந்த கடவுள் கொடுத்த வரம், அது எனக்கு இயற்கையிலே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லைன்றதுனால நீங்க அடுத்தவங்களுடைய படிப்பையும் வாழ்க்கையும் கெடுத்து வாழணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கான தண்டனையும் அந்த கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட தாமரை அப்படியே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இங்க உள்ள போற ராஜாங்கமும் யோசிக்கிறாங்க, தமிழை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம குடும்பத்துல படிப்புன்ற விஷயம் ரொம்ப தூரம், ஆனா அதே படிப்பால தான் இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியுமே ரொம்ப தலை நிமிர்ந்து நின்னேன். அதுக்கு காரணம் இங்கே தமிழ் தான். அப்படிப்பட்ட தமிழ் எதுக்காக படிக்காம இருக்கக்கூடாது, படிக்கலாமே அப்படின்ற யோசனையில இருக்க அங்க சேதுவோட ஒய்ஃப் வராங்க. என்னங்க எதை பத்தி யோசிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்கலாம் தமிழ் நல்லா படிக்கிறா, அவ ஃபர்ஸ்ட் மார்க் கூட எடுக்க போறா, அதுவும் இல்லாம டாக்டர் சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு நானே உதவி பண்றேன்னு சொல்லிட்டு போனார்ல, அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, உண்மைதாங்க எனக்கும் தமிழ் மேல கோபம் இருந்தது தான். ஆனா யோசிக்கும் போது தமிழ் பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே. நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பிடிக்கலன்னா அப்படி ஒரு விஷயத்த தான் பண்ணியிருப்பா. ஆனா இங்க நடந்ததே வேற. அது நீங்க கோவப்பட்டு போலீஸ் மேல கைய வைக்க அவங்க கோவப்பட்டு உங்களை கூட்டிட்டு போக, அதனால தான் பெரிய பிரச்சனையானது. அது மட்டும் இல்லாம எங்க தமிழ் படிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவளுடைய படிப்பையும் தாண்டி அவளால இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய நல்ல பேரு. நம்ம குடும்பத்துல இருக்க யாருக்குமே படிப்பே வேணாம்னு சொல்லி தூரமா ஒதுக்கி வச்சோம், யாரையும் படிக்க கூட வைக்கல. ஆனா அதே படிப்பால தான் இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நின்னீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. அவங்க சொன்னது போல இந்த ஊருக்கே ஒரு நல்லது செய்யற ஒரு நல்ல மருத்துவரா தமிழ் வந்தானா அது நமக்கும் பெருமை தானங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க ராஜாங்க யோசிக்கிறாங்க, நீ சொல்றதெல்லாம் யோசிக்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா அதே நேரம் நான் ஜெயிலுக்கு போனதுக்கான காரணம் எங்க தமிழ்ச்செல்வி தானே தெரியும் பொழுதும் அதை யோசிக்கும் பொழுதும் என்னால் அதுக்கப்புறம் வேற எதையுமே யோசிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணேன். எல்லாத்துக்கும் காலந்தாங்க பதில் சொல்லணும். இப்போ கொஞ்ச நாள் தமிழ் இங்கே இருக்கட்டும், போக போக இதெல்லாம் மறந்து போகும். அதுக்கு பிறகு எங்கள் தமிழ் நினைச்ச மாதிரியான ஒரு படிப்பையும் அவளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ராஜாங்க யோசனையில் இருக்காங்க. இங்கே மேலே இருக்க சேதுவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எதுவுமே புரிய மாட்டுது. அவங்க பல யோசனைகள்லையும் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமுக்கு போகலாமா வேண்டாமான்ற ஒரு எண்ணத்திலேயே ரொம்ப ஒரு பயத்திலையும் ரூம் கதவை போய் தட்டுறாங்க. ஆனால் எங்கள் சேது கதவு திறக்கிற மாதிரியே இல்லை. இங்கே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டும்போதும் கடைசியாக சேது கதவை திறந்த உடனேயே எங்கள் தமிழ்ச்செல்வி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு சந்தோஷப்படுறியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, கண்டிப்பாக அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் தப்பு பண்ணியிருக்க, உன்னால தான் எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனார், அப்படி இருக்கப்போ தப்பே பண்ணலைன்னு உன்னால இப்படி வாய் கூசாமல் பொய் சொல்ல முடியுதுன்னு சொல்ல, இதுக்கான பதில் என்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்க, எல்லாத்துக்கும் காலந்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் தரையில் போய் படுக்க இங்கே எதுவுமே பேச முடியாமல் செய்து போய் அப்படியே கோபத்தோட பெட்டில் உட்காந்துட்டு பெட்டை குத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த எங்கள் தமிழ் வந்துட்டு எங்கள் கிளம்பி உட்காந்து, எதுக்குங்க எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, பேசாமல் படுத்து தூங்குங்க, காலையில் மாமாவுக்கு நான் சீக்கிரமாக கிளம்பி சமையல் வேற பண்ணி கொடுக்கணும், அவர் வேற வெளியில் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, நானும் எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க எங்கள் சேதுக்கு தாங்க முடியவே இல்லை. உண்மையிலேயே இவ நடிக்கிறாளா இல்லை பாசமாக இருக்காளா, இதுக்காக இப்படி பண்ணுறான்னு ஏகப்பட்ட குழப்பங்களில் இங்கே சேதுவும் இருந்துகிட்டு இருக்க. இங்கே தமிழ்ச்செல்வி மனசு நிறைவோடு ரொம்ப சந்தோஷத்தோட ரொம்ப நிம்மதியாக படுத்து உறங்குறாங்க. ஆனால் அங்கே தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரி இவங்க யாருக்குமே
தூக்கம் வரல. மாமா இப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேன்னு அவங்க மனசுக்குள்ள 1008 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. இதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க புலம்பி தவிச்சிட்டு இருக்க. இங்கே தமிழ் நிம்மதியாக தூங்குறாங்க.